ரொம்ப ஒரு ஈஸியாக ரெடி ஆகக்கூடியது வந்து ரவா உப்புமான்ட்டு ரொம்ப கொஞ்சமாக வெங்காயம் இருந்தால் போதும், கடுகு தாளித்து போட்டு கொஞ்சம் இஞ்சியோ இல்லைன்னா காய்கறியோ போட்டு இறக்கிடலாம். கிச்சடி அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, ரோஸ்டடாக தான் வருதுல்ல ரவை. பட் இது இன்னும் கூட கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் பண்ணோம்னா இந்த கலர் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அதே மாதிரி பண்ணலான்னா இதில் வந்து என்ன பண்ணலான்னா, இதை நான் வந்து ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு ட்ராப் தான் போட்டேன், 1 ட்ராப் 2 ட்ராப் தான் இருக்குது. ஏன்னா இல்லைன்னா இது வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்காது இல்லை. இஞ்சி பூண்டு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அது இருக்குது, அப்படியே அரைச்சி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா அதை வாங்கி உடனே அவசரத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், வெங்காயமும் சேர்த்துருக்கேன். அது என்ன ஆகும், தண்ணி போடாமல் நம்ம வந்து இது பண்ணணும். பூண்டு வெங்காயம் இஞ்சி அது 3மே சேர்த்துட்டு இதில் வந்து கொதிக்க விட்டுடலாம். ஓகே, ஒரு நிமிஷம். நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க கிச்சடி பண்ணி காட்டும் போது எப்படி பண்ணாங்கங்கிறது தெரில, பட் கிச்சடி பண்ணாங்கங்கிறது மட்டும்தான் தெரியும். அப்போ யாரோ கொஞ்சம் சில பேர் மட்டும் குக்கு மட்டும் ஒரு சில பேர் இருந்திருப்பாங்க போல இருக்கு. இது வந்து ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி கூட கிடையாது. இந்த மாதிரி நானே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஓகேவா? நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும்னா இந்த அளவோடு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஏன் அது மகத்துவம்னா, கிச்சடி பண்ணி அவங்க காட்டலையா தண்ணி ஒரு கிளாஸ் குடிக்கும் போது, ஏன்னா அப்படியே ஃபால்ஸ் கொட்டி அருவி கொட்டி அப்படியே மண்ணெல்லாம் சரிஞ்சு அப்படியே கல்லெல்லாம் பாறாங்கல்லேருந்து எல்லாமே பேத்துன்னு வந்த இது ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது பார்லிமெண்ட்டில். வந்து அது பெரிய இதுவாக டிஸ்கஸ் பண்ணாங்க. இதில் வந்து எனக்கு என்ன இதுன்னா, நான் காட்டாடு வந்து பார்த்துருக்கேன். அப்புறம் ஆறுங்கள்லாம் வந்து அப்படியே மணல் இதில் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் வற்றி கிடந்தால் கூட, காஞ்சி போய் கிடந்தால் கூட, திடீர்னு அந்த நிலைகள்லாம் நீர் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அது அடுத்த தடவை போகும்போது அது இந்த மாதிரி போயிருக்கும்போதெல்லாம். ஸோ அதனால் எனக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணுறோம், அதாவது டிஎம்சிங்கிற ஒரு இது தெரியுமா, அதுக்குன்னு ஒரு கட்சியே ஒன்று, அதாவது வாட்டரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கட்சி. அது சில பேர் திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்வாங்க, திரினா முள், அது காங்கிரஸ் அப்படின்னுலாம் சில பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்காக திரிஞ்சிச்சான்னு வேறு சில பேர் உயிரெட்டுன்னு இருப்பாங்க. அதனால் அதெல்லாம் இல்லாமல் இது எப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சாப்பிட்ணும்ல, அதுக்காக நம்ம வந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு சில விஷயம். இதோடு நம்மளுக்கு என்ன வேணுமோ இதோட சேர்த்துக்கலாம். இதில் நான் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு அதை அரைச்சி வச்சுருக்கேன் நான். இதில் வந்து ஸ்வீட் பண்ணல, வெறும் உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் காய்கறி எதாவது கொஞ்சம் ட்ரை கொஞ்சம் காய வச்சுருந்தேன்னா அதோடு இது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். ஓகே, இது ரொம்ப ஈஸி டு என்ன சொல்கிறது, டு மேக் சீக்கிரம் செஞ்சிடலாம். அது வந்து பசியும் தாங்கும். ராகி மாதிரி தான் இதுவும், கொஞ்சம் அளவு நம்மளுக்கு இது பசி அது தேவையான அளவு அது தாங்கும். இந்த உப்புமாவில் கேரட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ராக் சால்ட்டுனும்ல, கல்லுப்பு. இது வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தால் வரன்னு நல்லா இருக்காது, ஆயிலும் இல்லாமல். அதனால் நம்ம வந்து இந்த இதை கரைச்சிரும். அதில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது இருக்குது, அது பேர் என்ன, கொத்தமல்லியோட ஸ்டெம்ஸு, கொத்தமல்லி இலையெல்லாம் அழுகினாலும் கூட அந்த ஸ்டெம்ஸை வந்து நம்ம அதை போட்டுக்கலாம் அதோட. ஓகே, இதுதான் இருந்துச்சு இதோட சேர்க்குற அளவுக்கு, அதனால நான் இதோட சேர்த்து. ஓகேவா? இந்த ராக் சால்ட் அப்படியே போட்டுறக்கூடாது, இருந்தாலும் கிச்சன்லேயே கூட சாப்பிட்லாம். கேரட் குக்காக அதனால சூப்பராக இருக்குது. இதோட லெமன் ஃபைனல் டச். சீசனிங் சொல்லுவோம்ல, அதுக்கு தாலி அறுத்து அதில் போட்டு தாளித்து கொடுப்பாங்க. இது வந்து லெமன் போட்டு வெறும்னா கொத்தமல்லி கேரட், சூப்பராக இருக்குது. குட் டு ஈட்.